செல்வராகவனுடைய என்ஜிகே படத்துக்கு அப்புறமா நம்ம சூர்யா வந்து இப்போ கேவி ஆனந்த் டைரக்ஷனில் காப்பான் படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங்கில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் இருந்து நம்ம மோகன்லால் அதுக்கப்புறமா ஆர்யா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே அவங்களுடைய போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த படத்துக்கான டீசருக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 15 வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம சூர்யா வந்து அடுத்ததாக இறுதி சுற்று படத்துடைய டேரக்டரான சுதா கங்கோரா டைரக்ஷனில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தை வந்து நம்ம சூர்யாவுடைய 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் பேனர் கீழே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் இந்த படத்தில் வந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு மேசிவான அப்டேட் வந்து கிடைக்கும். அது என்ன அப்படின்னா பீரியட் தி எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம்க்கு ஆஸ்கர் அவார்ட் வாங்கின குணட் மோங்கா அப்படின்றவங்க தற்போது இந்த சூர்யா 38 படத்தில் வந்து ஆட் ஆயிருக்காங்களாம். இதை பற்றி அஃபிஷியலாக 2D என்டர்டைன்மெண்ட்ஸை அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Congratulations Gunat Monga on your Academy Awards. We are proud to be associated with you for Surya 38 அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சூர்யாவுடைய என்ஜிகே அதுக்கப்புறமா காப்பான் அப்படின்னு சொல்லி இந்த 2 படமே வேற லெவலில் வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த சூர்யா 38 படத்தில் ஆஸ்கர் அவார்ட் வின்னர் வந்து தற்போது ஆட் ஆயிருக்காங்க அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மியூசிக் வேலைகளில் நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம சூர்யாவுடைய என்ஜிகே காப்பான் அதை தொடர்ந்து தற்போது இந்த சூர்யா 38 அப்படின்னு சொல்லி இந்த 3 படமே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க சென்னையில் கேப்டன் மார்வல் படத்துடைய விளம்பரத்துக்காக சவுத் இந்தியன் லீடிங் ஹீரோயின்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து சமந்தா, தமன்னா, காஜல் அகர்வால் அதுக்கப்புறமா ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஹாலிவுட் சூப்பர் ஹீரோடைய கேரக்டர்ஸ் எல்லாமே தமிழ் சினிமாவில் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் வந்து அயன்மேன் ரோலை வந்து யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான கொஷினுக்கு காஜல் அகர்வால் அதுக்கப்புறமா சமந்தா 2 பேருமே விஜய் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணாங்க. அதே மாதிரி ரகுல் பிரீத் சிங் வந்து சூர்யாவுக்கு தான் அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தோர் ரோலில் வந்து நம்ம தலை அஜித் வந்து நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம சூர்யாவுடைய என்ஜிகே காப்பான் அதுக்கப்புறமா இப்போ சூர்யா 38 அப்படின்னு சொல்லி இந்த 3 படத்தில் எந்த படத்துக்காக நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அயன்மேன் கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்தா நல்லாயிருக்குமா இல்லை சூர்யா நடித்தா நல்லாயிருக்குமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.